எல்லோரும் இன்புற்றிருக்கிறது அறியாமல் வேறொன்று அறியேன் பராபரமேன்னு ஒரு அழகான ஒரு இது உண்டு, ஒரு வாசகம் உண்டு. எல்லாரும் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்கிறார் திருமூலர் சொல்கிறார். யாதும் முறை யாவருங்கள் இப்போ சொன்னேன், அப்போலாம் சொன்னவங்க வேறு. இப்போ அதெல்லாம் வாசிக்க மறந்தனால என்னாச்சுன்னா, புதுசாக ஒருத்தன் இஎம்ஐயில் டிவி ஸ்பீட் வாங்கிட்டு வந்து வீட்டில் நிறுத்திருப்பேன். அதை பார்த்துட்டு எடுத்து விட்டுக்கிறேன், பாரு குமரேசன் நீ தான் இருக்கிய. அதை பார்த்துட்டு 2 எலுமிச்சம்பழத்தை வாங்கி மந்திரிச்சு வீட்டுக்கு நேரம் ஊட்டி விடுவேன். 3:45 அந்த டியூஷனில் போனேன், புளிய மரத்தில் மோதி இதில் என்ன சார் அவன் சந்தோஷம் வந்து அவன் டியூஷன் போட்டுவான் அப்படின்றது டம்முன்னு மோதி விடும். எங்கள் ஊரில் ஒரு பாட்டி இருக்குது சார், பதறிடுவோம். அந்த பாட்டி வீட்டு வாசல் இல்லைன்னா தான் வீட்டை விட்டு வெளியே வரும். ஒத்த கேள்வி அங்கே கேட்கும், குட்டுமே கூப்பிட்ற விழுந்துடும். முத்து வெள்ளை சட்டை போட்டு போகிற போலையே 3 கிழிஞ்சு முச்சந்தில் எடுப்பேன். ரொம்ப பேசாது, வளவலன்லாம் அதுகிட்ட பேசாது, ஒரே தான் குடும்பமே முடிஞ்சிடும். ஆச்சரியப்படுத்தும். லட்சுமணா பொண்டாட்டி கூட்டி சினிமாவுக்கா போகிறா, 5 மணிக்கு ஐஸ் வரல 2 பேரும் குளுக்க சார். பட்டக்கு பட்டக்குன்னு எப்படி ஒரு வார்த்தை பாருங்க. நம்ம கன்றாசி கைராசி கொல்லி போட்டிருக்கோம், கன்றாசி இதெல்லாம் பார்த்து அது கன்றாசியா கன்றாவியான்னு தெரியல. 2000 ஆண்டுகளாக ஆண்கள் படிக்கிறார்கள், வெறும் 85 ஆண்டு காலம் பெண்கள் படிக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்களா யார் உச்சம் தொடுறாங்கன்னு கல்வியில் பூரா அவன் சமாளிப்பேன் வேறு. வர்ற அந்த பொண்ணு எவ்வளோ மார்க் எடுத்துருக்கு வர்றான், நீ ஏன்டா எடுக்க மாட்டேங்குது? எப்படி எடுக்க முடியும்? எப்படி எடுக்க முடியும்? என்ன சொல்கிறீங்க மார்க்கை? மதிப்பெண்கள் மதிப்பு ஆண்கள்டா சொல்கிறீங்க. எங்களை அசிங்கப்படுத்திட்டு எப்படி நாங்கள் எடுக்க முடியும்? சமாளிக்கிறேன் சார். கல்விக்கு அதிபதி யார்? சரஸ்வதி. அப்போ லேடிஸான மார்க்கை போட்டு எங்களுக்கு எப்படி போடும்? நீங்கள் கல்விக்கு அதிபதி கருப்புசாமியை போடுங்க. இப்படி ஏதாவது விரண்டவாதமாக தான் அம்மாள் பேசுகிறாங்களே, சமாளிக்கிறது பாரு. பெண்கள் அவ்வளவு எல்லா துறையிலையும் தொட்டாங்க சார். நேற்று இருந்தவன் இன்னைக்கு இல்லைப்பா, இன்னைக்கு இருந்தவன் நாளைக்கு இல்லைப்பா, அதெல்லாம் இப்போ கிடையாது. இன்னும் சுருங்கிடுச்சு. நைட்டில் இருந்தவன் காலையில் இல்லை சொல்கிறேன். ஏன் கூட தாங்க படுத்துட்டான், டப்புன்னு நெஞ்சை பிடிச்சிட்டு உட்காந்துட்டான். 6 மணிக்கு ஆம்புலன்ஸ் வந்துச்சு. இது சிரிக்கிறோம், அப்படி ஆயிடுச்சு சார். 18 வயசு 17 வயசு பேருக்கெலாம் அட்டாக் வர அளவுக்கு எப்படி அந்த சூழ்நிலை வந்துச்சு பாரு. ஒரு ஆசிரியர் மேடையில் பேசும்போது சொல்கிறாரு, கச்சிதம் பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்குற ஆளுக்கு இந்த எல்லாமே சுகரு பிபி எல்லாமே வந்துடும். ஏன்னா அந்த அந்த கச்சிதமாக இருக்கணும், அது நெறியாக சரியாக இருக்குன்ற ரொம்ப பிடிவாதமாக இருக்க ஆளுக்கு கொஞ்சம் அசைஞ்சால் கூட டென்ஷன் ஆகும். பார்த்தீங்களா, நான் ஒரு ஆள்கிட்ட கேட்டேன், நீங்கள் டென்ஷன் ஆவீங்களாமே சார் அடிக்கடி கேள்விப்பட்டேன். எவன் சொன்னது? யார் சொன்னது அப்படின்னா ஐஸ்வரில் படுத்திட்டேன் சார். சார் டென்ஷன் ஆவீங்கள கேட்டு டென்ஷன் ஆகிட்டானே சார், இதைத்தான் சார் அவர் சொல்கிறார். அதனால் ரொம்ப பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்க போதும், நியரஸ்ட் ஆன்சர். இப்போ ஸ்கூலில் கூட கரெக்டான ஆன்சர் எதிர்பார்க்க முடியாது பசங்கிட்ட. 7 எவ்வளவு சொல்பா குமரேசா அப்படின்றார். அவன் எந்திரிச்சு பட்ட பட்டன்ட்டு வேர்த்து 7 அப்படின்ட்டு 26 வெரி குட் உட்கார் அப்படின்னு இருக்கார். இப்போ பக்கத்தில் பயந்துட்டான் சார். 7 14 26 வெரி குட்ன்றீங்க. நேற்று 48ன்றான், இன்னைக்கு ஓரளவு வந்திருக்கான், இந்த வாரத்தில் வந்துடுவான். இப்படி தான் சார் சமாளிக்க வேண்டியிருக்கு. உண்மையிலே பசங்களை இளைய தலைமுறைகள் ஏன் இதை இந்த எடுத்த தலைப்பு எடுத்திருக்குன்னா, என்னைக்கு இந்த கைபேசி வந்ததோ, கைபேசியில் காணாமட்டு போவதும் தொலைக்காட்சியில் தொலைந்து போவதுமே வாழ்க்கையாக போன காலகட்டத்தில் இந்த பசங்களுக்கு எப்போ கைபேசி வந்துச்சோ வாசிக்கிற திறனே போச்சு. புத்தக ஆசை, புத்தகத்தில் படிக்கிற எல்லாமே வாட்ஸ்அப்பில் பார்க்குறோம். அது நல்ல தகவல்களை பரிமாறினா பரவாயில்ல. காலைல 6 மணிக்கெலாம் ஒருத்தன் சாமி படத்தை அனுப்பி போட்டிருக்கான், இதை 1 மணி நேரத்தில் 300 பேருக்கு அனுப்பவும், உன் குடும்பமே ரத்த வாந்தி எடுத்து சாவீர்கள். அந்த நேரம் எனக்கு நெட்டு இல்லை, வீட்டில் போய் காமிச்சிட்டு இருந்தேன். பாருங்கண்ணே, ஐயோ ஒரு பக்கம் ரத்த வாந்தி எடுக்கிற மாதிரியே இருக்குண்ணே. அப்புறம் வந்து காமிப்பான்னு போயிடுச்சு அந்த அம்மா. அப்படிலாம் நடக்கும். அப்படிலாம் தகவல் பரிமாற நேரத்தில் வாசிக்கிறேன். ரொம்ப கிராம பகுதியில் தாம் பையன் தன்னை மாதிரி இருக்கக்கூடாது, ஆங்கிலத்தில் பேசணும் அப்படின்னு ஒரு அப்பா விரும்புவார். தன்னை மாதிரி வேட்டி சட்டை கிடக்கூடாது, பேண்ட் சட்டை போடணும்னு சொல்லி ஒரு ஆசைப்படுவார். அப்படி கடனை ஒன்று வாங்கி படிக்க வச்சு தன்னுடைய பையனை ஒரு வெளிநாட்டுக்கே அனுப்பிச்சி வச்சார். இது ஐயா தமிழறிமணி ஐயா புக்கிலேருந்து ஒரு தகவல் படித்தது எனக்கு பிடிச்சது உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதனால் வாசிப்பு நேசிப்பு, நான் வாசித்து நேசித்ததை உங்களுக்கு கொடுக்குறேன். அப்படி கடனை ஒன்று படிக்க வச்சு வெளிநாட்டுக்கு அனுப்பினார். வெளிநாட்டுக்கு போன தன் பையன்ட்டு இருந்து அப்பாவுக்கு எந்த பதில் வரல, கடிதம் வரல. இவர் கிராமத்திலேருந்து ஒரு கடிதம் எழுதுகிறார். மகனே, நீ வீட்டில் பிறந்த போது வீட்டில் நான் ஒரு தென்னை வைத்தேன். தென்னை நான் ஊற்றிய தண்ணீரில் வளர்ந்தது, நீ என்னுடைய வியர்வில் வளர்ந்தாய். எங்கோ இருந்து ஈட்டுகிற
பணமும் புகழும் உனக்கு மகிழ்ச்சியை தருகிறது. நான் இங்கு வைத்த தென்னை எனக்கு நல்ல நிழலையும் இளநீரையும் தருகிறது. என்றாவது ஒரு நாள் இமெயில் மூழ்கி இருக்கும்போது என் உடம்பில் ஈமொய்த்த செய்தி வந்து சேரும். எனது இறுதி ஊர்வலத்தில் இல்லாவிட்டாலும் பரவாயில்ல, சுடுகாடு வரை என்னை தென்னை ஓலையே தூக்கி செல்லும் முடிப்பார். ஏன் இவ்வளோ விரக்தி எழுதுறாருன்னா, 10 குழந்தையில் ஒரு அப்பா அம்மா வளர்க்குறாங்க, அதில் ஒரு குழந்தையாவது அந்த அப்பா அம்மா வளர்க்குதா அப்படின்றதான் கேள்வி. இது நான் வாசிச்சில் பிடிச்சி. இப்போ இதெல்லாம் படிக்கிற போது என்னை ஒழுங்குபடுத்துது சில வாசகங்கள். சார் 25,000 கொடுத்த நாயை வீட்டுக்குள்ளே படுக்க வச்சுருக்கான். 25 வருஷமாக வளர்த்த தாயை, தன்னை வளர்த்த தாயை தெருவில் வச்சுருக்கான் சார். இதான் விஷயம். வாஸ்து மீனுன்னு சொல்லி அதில் அழகாக தொட்டிக்குள்ள வச்சுருக்கான் பாருங்க. ஆச்சரியமாக இருக்கும். இன்னும் யோசிச்சு பாருங்களேன். இருக்கும்போது அந்த அப்பாவுக்கு சாப்பாடு போட மாட்டேன், அம்மாவுக்கு சாப்பாடு போட மாட்டேன். இறந்த பின்னாடி சுடுகாட்டில் போய் 5 கிலோ அதிரசம் 7 கிலோ முறுக்கை வாங்கிட்டு போய் திதி கொடுக்குறேன்னு விரும்பி சாப்பிடுவார் எங்கள் அப்பா. இருக்கும்போது கொடுத்தா ஒரு 3 மாதம் 4 மாதம் சேர்த்து இருந்திருப்பார். அது அவரை அவன் சாப்பிட போகிறாரு. அது இந்த அம்மாவாசைக்கு காக்கா மட்டும் கூப்பிடுவான். ஏய் போய் தாத்தா கூப்பிட்றா, கா அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தாத்தா அந்த அவர் தான்டா தாத்தா கூப்பிட்றா அப்படின்னு. மறுநாள் அதே காக்கா வரும், கல்லை வச்சேருவேன், போ சனியனை இங்கேயே வந்து சுற்றிக்கிட்டே இருப்பேன். பார்த்தீங்களா, ஒரு 7 தெருவுக்கு ஒரே ஒரு பசுமாடு தான் இருக்கும் பாருங்களேன். அமாவாசைக்கு போய் ஏன்னா இந்த பெற்றோர் நம்ம மாற்றிக்கிற விஷயத்த சொல்கிறேன். 7 தெருவுக்கு ஒரு பசுமாடு இருக்கும். எல்லாரும் அகத்திக்கரையாக கொடுத்து 8 மணிலேருந்து சாயந்தரம் 7 மணி வரைக்கும் ஒரே நாளில் அத்தனை அகத்திக்கரையும் கொடுத்து 9 மணிக்கு அந்த மாட்டு மட்டமலாக விழுந்து காலியாகி. ஏன் கொஞ்சம் கொஞ்சமாக ஏன் மித்த நாள்லாம் கொடுத்தேன்னா இப்படியே தான் சார் நம்ம செய்கிறது. அது மாதிரி தாய்க்காக சொல்கிற விஷயம். அதாவது ஒரு ஆண் என்ன விரும்புவார் நிறைவு காலத்தில்? யாருக்கும் சுமை இல்லாமல் சாக வேண்டும். ஒரு பெண் என்ன விரும்புவாங்க நிறைவு காலத்தில்? சுமங்கலியாக சாகணும். அந்த 2ஐயும் பிள்ளைகள் கொடுக்கலன்ற காத்த அந்த கவிதையை உங்களுக்காக சொன்னேன். ஓடிக்கிட்டே இருக்கும் சார். நீங்கள் ஓடி ஓடி ஒட்டு மொத்த செலவு பண்ணி உங்கள் சேவிங்கை பூரா செலவு பண்ணி 4 கோடி ரூபாயில் வீடு கட்டினா கூட நம்ம இறந்த பின்னாடி அந்த வீட்டில் நம்மளை 5 மணி நேரத்துக்கு மேலே வைக்க மாட்டேன் சார். பாடி நான் எடுங்க தூக்குங்க. இதுக்கு தான் சார் ஓடுறோம், இதுக்கு தான் ஓடுறோம். சரியாக சூப்பராக சரியாக தூங்காமல் சாப்பிடாமல். யோசிச்சு பாருங்களேன் சார். ஒருத்தர் நடந்து போகிறேன், தன்னுடைய செருப்பு அருந்து போன செருப்பு எடுத்துட்டு கையில் போக முடியாதுருக்க நண்பர் வீடு. இந்த செருப்பு போட்டிருக்க மாப்பிள்ள காலைல வந்து எடுத்துக்கிறேன். வாசலில் போட யாராவது தூக்கிட்டு போகிறா, நாய் எடுத்துகிட்டு போயிடும் அப்படின்னு அந்த அந்து போன செருப்பு அவங்க வீட்டுக்குள்ளே வச்சா சார். அப்படியே நல்லா கவனிங்க. அடுத்த மாதம் அவங்க தகப்பனார் இறந்து அதே மாதிரி தகனம் பண்ண போகும்போது நல்ல மழை, மொழியளவு தண்ணி போகுது. இப்போ கொண்டு போக முடியாது. அப்போ அதே நண்பர் விட்டுட்ட இந்த வாசலில் அப்பா வச்சுருக்கேன்டா, நாளைக்கு வந்து சேச்சே பணத்தை போய் தூக்கு. அருந்து போன செருப்புக்கு இருந்த மரியாதை கூட இறந்து போன மனிதனுக்கு கிடையாதுன்றதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சு. இந்த உலகம் அவ்வளோ ரொம்ப சுருக்கமானது. இதில் நான் நீயின் கவிப்பேரை சொல்கிறார் பார்த்தீங்களா. ஒரு மனிதனுடைய மதிப்பு என்னன்னு சொல்கிறார். இந்த உடம்புல இரும்பு சத்தை வச்சு 2 ஆணி செய்யலாம். இந்த உடம்புல கந்த சத்தை வச்சு 2 சோப்பு செய்யலாம். ஆணி ஒரு 50 பைசா, சோப்பு ஒரு ரூபா, 1.50. பார்த்தீங்களா, மொத்தமே 1.5 ரூபா தான் சார். நம்ம கோழியை கூட பாருங்க, கறிக்கோழி உயிருடன் கோழி 80 ரூபான்னு போட்டிருக்கான், கறிக்கோழி 150 ரூபான்னு போட்டிருக்கான். இறந்த பின்னாடி கோழி கூட வேல்யூ கொடுது. இறந்த பின்னாடி மீனுக்கு அதே மீன் தான், வஞ்சிரம் மீன், கெண்ட மீன். ஆனால் நம்ம ஊரில் எப்படியா அதிகாரி இருக்கார், என்ன சொல்லுவோம், அதிகாரி வாங்க சார். இறந்த என்ன சொல்லுவோம், பணத்தை தூங்க டைம் ஆச்சு சொல்கிறோமா சொல்லியா. நிறையா விஷயங்கள் முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. அதை இன்றைய இளைய தலைமுறை மாற்றிட்டாங்க. ஒரு பெரியவரே கேட்குறார், ஸ்கூல் பஸ்ஸில் அப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு காலேஜ் பையில பார்த்து, தம்பி என்ன படிக்கிறீங்க அப்படின்றார். அவன் ரொம்ப ஏளனமா சொன்னால் உங்களுக்கு என்ன புரியவா போகுது அப்படின்னா. ஏன்னா அவர் வேட்டி சட்டை பார்த்துட்டு அதுக்கு அவர் சொன்னார், புரிகிற மாதிரி சொல்கிறதுக்கு தாண்டா தம்பி உன்னை படிக்க வச்சதே அப்படின்னா. அப்போ உன் படிப்பவே உன்னால் புரிகிற மாதிரி சொல்ல தெரியலனா நீ படித்து என்ன செய்ய போகிற? சிலர்கிட்ட கேளுங்களேன், என்ன படிக்கிறேன்னு, என்ன படிக்க போகிறேன்னு கேளுங்களேன். நான் எப்படியாவது இன்ஜினியரிங் சேர்ந்து அட்வொகேட் ஆகி பிஎஸ்சி முடிச்சிருவேன் அப்படின்னா 3 திசையில் கிடக்கும். பதட்டத்தில் கேட்டால் அப்படி தான் பதில் சொல்லுவோம். நல்ல பாருங்கள் சார், பழமொழியை மாற்றிட்டேன் பார்த்தீங்களா. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? யாராவது தப்பாக சொல்லிட்டா, கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? அது அந்த கழுதையை சொன்னது. கழு என்கிற ஒரு புல், அதை வளைச்சி தைக்கிறப்ப அதுலேருந்து ஒரு கற்பூர வாசனை வரும். அதுதான் கழு தைக்கும் பொழுது கற்பூர வாசனை வரும்னு சொன்னதை நம்மால் கழுதையை சேர்த்துட்டான். கழுதை தெரியுமா அது வாசனை தெரிஞ்சு என்ன இன்ஜினியரிங் காலேஜாக சேரப்போகுது? அது வாட்டுக்கு சம்மந்து விட்டு போகுது. ஆனால் கழுதைட்டு நம்ம கற்றுக்கிற வேண்டியிருக்கு சார். என்னை பார் யோகம் வரும் கிடையாது, கழுதை பார்த்து. கழுதையுடைய உழைப்பை பார், உனக்கு யோகம் வரும்.
காலையில் போகும்போது அழுக்கு துணியோடு போகும்போது ஒரே ஆனந்தம் தான், துவைச்சி முடிச்சுட்டு நல்ல செலவு துணியோடு வரும்போது ஆனந்தம். அது எதுலையுமே சோக முடியாது. பார்த்தீங்களா? இப்படி பழமொழியை பூரா மாற்றிட்டோம். அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான். அது என்ன, உழைப்புக்காக இல்லை நீ வாக்கிங் போகிறதுக்காக ஒரு அடியாக எடுத்து வைக்கிற போது, உழைப்புக்காக நீ எடுத்து விவசாய நிலத்தில் எடுத்து வைக்கிற அடி, இப்படி சொல்லி வந்தது. சட்டியில் இருந்தால் அகப்பையில் ஒன்று கரெக்டுன்னு கிண்டுறது. வாசித்ததன் தப்பு தப்பாக மாற்றி இன்றைக்கி அப்படியே திருச்சி வருது. திரிபடுதல் அப்படின்னு சொல்லி ஆந்திர பயாலஜின்னு சொல்லி மாறிக்கிட்டே வருது. பார்த்தீங்களா? சட்டியில் இருந்தால் அகப்பையில் ஒன்று வெறும் சட்டி கரெக்டுன்னு கிண்டுவான். அது என்னன்னா, கல்யாணம் ஆன பெண்கள் முருகனுடைய கந்த சஷ்டி கவசத்தை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது கற்பப்பையில் குழந்தை வரும், சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் குழந்தை வரும்னு சொன்னது. திருவாரூருக்கு தான் ஏகப்பட்ட சிறப்புகள் சொன்னேன். அது இங்கே பார்த்துருக்கு. முத்தமிழ் அறிஞரை பெற்றுக் கொடுத்த ஊர். அவர்கிட்டருந்து கற்றுக்கிறேன் சார். எவ்வளோ வாசிப்பார். 4 மணிக்கு எழுந்திரிச்சு யோகா பிராணவாயு பண்ணனால தான் 95 வயசுலேயும் நிறையா விஷயங்களை நான் வச்சு மேடையில் 2 மணி நேரம் கூட பேசுகிற அளவுக்கு ஒரு தமிழறிஞர் இருந்திருக்காருன்னா அவர். எவ்வளோ நகைச்சுவன்றீங்க. ஒரு முறை அப்படி காரில் இறங்கி வரும்போது, ஐயா மந்திரி துறைமுறையா வேட்டி கிழிஞ்சிருச்சு. அப்படி வந்து நிற்கிறப்ப, என்னாச்சு? ஐயா பரவாயில்ல, சட்ட செலவு என்னத்தை கிழிச்சுன்னு யாரும் கேட்க முடியாதுல்ல. அந்தந்த ரொம்ப யோசிக்கலாம் மாட்டார். எம்ஜிஆர் அவருக்கும் நகைச்சுணர் உண்டு. அவர் அமெரிக்கா போயிட்டு திரும்பும்போது ஏர்போர்ட்டில் வெளிநாடு சென்னைங்களே உங்களுக்கு என்ன பிடிச்சது? பஞ்சகாலம்னால எனக்கு சலதோஷம் பிடிச்சது அப்படின்வார். சலதோஷம் பிடிச்சது அது கூட அவர். இதெல்லாம் நிறையா கற்றுக்கிறேன் சார். வாரியார் சுவாமி சொல்கிறோம். வாரியார் சுவாமி தான் நிரம்ப விஷயங்களை ஆன்மீகத்தில் அப்படி ஒரு மாதிரி சபை அப்படி களைப்பாகிறப்ப அப்படி எந்திரிச்சு போகிறப்போ ஒரு நகைச்சுவை துணுக்கு. மேடையில் வந்து அவருக்கு கேள்வி கேட்பாங்க, பரிசெல்லாம் கொடுப்பார். பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தர் மேடைக்கு வந்து, ஐயா நான் ஒரு மளிகை கடை வச்சுருக்கேன், மளிகை கடையில் என்ன படம் மாட்டலாம்? பெருமாள் படம் மாட்டலாமா, ஐயப்பன் படம் மாட்டலாமா? அதுக்கு வாரியார் சுவாமி, நீ என்ன படத்தை வேணாலும் மாட்டிக்க, ஆனால் கலப்படம் பண்ணி மாட்டிக்கிறாத, போயிட்டு வா அப்படின்வார். அவன் அன்னைக்கே கடையை இடித்து போட்டு கிளம்பிட்டான். பார்த்தீங்களா? அப்படி இருக்கும். ஆமாம், நல்லா சிரிக்கிறவர் சிரிக்காத ஆள் பக்கத்தில் உட்காரக்கூடாது. எட்டி வாயை பார்த்துக்கிட்டே இருப்பார். நம்மளுக்கு பதட்டமாகி நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோமோன்னுலாம் தோணும். இன்னொன்று, ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடும்போது வாஷ் பேஷன் பக்கத்தில் ஒரு டேபிள், அங்கே உட்காந்து சாப்பிடக்கூடாது. நல்லா கவனி, உங்களுக்கு டிப்ஸ் மாதிரி யூஸ் ஆகும். ஏன்னா சில கை கழுவான், முகம் கழுவான், சில தண்ணி எடுத்து சலார்னு வீசி பின்னாடி கும்புற நனைஞ்சு தோட்டிக்கிட்டு இருப்பாங்க. இன்னும் சிலர் கொட்டலை வெளியெடுத்து அலசுவாங்க. பூ அப்படின்னா கருவேப்பிலை தெரிச்சு நம்ம தட்டில் வந்து விழும். அப்படியே கொட்டல் வரைக்கும் போய் கொத்தமல்லி தூக்கிட்டு வருவாங்க. இதுக்கு தான் டிஷ்யூ பேப்பர் வச்சு அந்த ஏரியாவே துடைச்சி நல்ல வலிக்கு அங்கே ஷாம்பு சோப்பு வச்சு குளிச்சிருவாங்க துண்டை கட்டிட்டு. இதெல்லாம் நீங்கள் பார்த்து கவனமாக இருக்க வேண்டியது. பஸ்ஸில் கோயில பாருங்கள், இந்த 3 பேர் உட்கார வச்சுட்டுல அதெல்லாம் சொன்னால் ரொம்ப நவம் போயிடும். எதுக்கு சொல்கிறேன்னா, ரசனை தான் சார். வாழ்க்கையில் நீங்கள் எதை பற்றியாவது ஒரு ரசனை உங்களுக்கு இல்லை என்றால் உங்களுக்கு 5 ஆண்டு காலம் குறைவு அப்படின்றாங்க. வாசிப்பதில் சிலருக்கு ஆர்வம், சேவை செய்வதில் சிலருக்கு ஆர்வம், இசையை கேட்பதில். எனக்கு தெரிஞ்சு இசையோடும் நகைச்சியோடும் பயணம் செய்கிறவங்களுக்கு 5 ஆண்டு காலம் அதிகம். எவ்வளோ ஒரு மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல மெல்லிசான இசையை கேட்குறப்ப அப்படியே மன அழுத்தம் குறையுது. ஒவ்வொரு ராகத்திற்கும் ஒரு நோயை குணப்படுத்துகிற சக்தி இருக்குது. அதனால் இசையை கேளுங்க. நகைச்சுவை கேட்டு கண்ணில் தண்ணி ஒரு அளவுக்கு குளிஞ்சு ஒரு இடத்துல இன்றைக்கெலாம் ஜோக் சொல்கிறத விட நம்ம கஷ்டத்தை சொன்னாதான் கேட்கன்னு சிரிக்கிறாங்க. அன்றைக்கு ஒரு இடத்துல 85 ஜோக் சொன்னால் எகத்தாலும் உட்காந்தார் ஒரு ஆள். வரும்போது கீழே விழுந்துட்டு அப்படியே கக்கன்னு சிரிச்சு உருண்டு அப்படி ஆயிடுச்சு சார். சிலர்லாம் என்ன பேசுகிறான்றே நான்லாம் ஒரு 3/4 மணி நேரம் ஒரு ஆள் யோசிச்சு பார்த்தேன் சார். போன வாரம் நடந்தது. பேசுகிறார். பாரதியார் சொன்னார். என்ன சொன்னார்? இவர் சொல்லவே இல்லை. பாரதியார் தானே இங்கே சொன்னார். அந்த பாரதியார் சொல்லுகிற பொழுது ஒன்றை அழுத்தமாக சொன்னார். அப்படி அழுத்தமாக அவருக்கு சொல்லுற போது நாம் என்ன கேட்டிருக்க வேண்டும்? அப்போ பாரதியார் தானேங்க சொன்னார். 3/4 மணி நேரம் ஆச்சுங்க, என்ன சொன்னான்னு தெரியல. சேராட்டரி கிளம்பிட்டாருங்க. முன்னாடியே ஓடிருக்கேன். என்ன தாங்க சொன்னார்? நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி வரேன் சார் போயிட்டேன். அது மாதிரி ஆகிடக்கூடாது. ரசனையே மாறி போச்சு. இன்னைக்கு ஒரு வயலின் கச்சேரி நடக்குது, 2.5 மணி நேரம் அந்த கச்சேரி நடக்குது. வயலின் வாசிக்கிட்டே இருக்கார். அப்படியேவும் 2.5 மணி நேரம் கச்சேரி முடிஞ்சுன்னா பக்கத்தில் பொத்துன்னு அவர் காலில் விழுந்து கும்பிட்டுருக்கேன். சார் மிரட்டிட்டீங்க சார். நீங்கள் வயலின் வாசிக்கும்போது ஒரு 4-5 தடவை நெஞ்சை தொட்டுட்டீங்க. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், அந்த குச்சி வந்து குத்திட்டு போச்சு. இப்படி ரசிப்பெல்லாம் அவர் ஜென்மத்தில் பார்த்துருக்க மாட்டார். அன்னைக்கே ஊரை விட்டு ஓடிருப்பார். அது மாதிரி தயவுசெய்து யாரும் அப்படி வந்து சொல்லிடாதீங்க.
உலகத்தில் உள்ள 6800க்கும் மேற்பட்ட மொழிகளில் ஒரு மொழி ஐநா சபை, அமெரிக்க ஐநா சபை அந்த நுழைவாயில் ஒரு வாசகம் எழுதணும், யாரும் காயப்படுத்தாத ரொம்ப புனிதமான அழகான வார்த்தையாக இருக்கணும். உலகில் உள்ள 6800க்கும் மேற்பட்ட மொழிகளில் எந்த மொழிகள் அந்த வாசகம் இருக்கணும், ஒரே வார்த்தையில் இருக்கணும், எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைவாக தேர்ந்தெடுத்து என்ன எழுதுனாங்க தெரியுமா? ஐநா சபையில் யாதும் ஊரே யாவரும் கேளியே என்று சொல்லி கவிஞன் பூங்குன்றனார் வாசகம் வந்தால் அங்கே அலங்கரிச்சிருக்கு. அப்போ எவ்வளோ அழகான மொழி, அப்படியாப்பட்ட மொழிக்குள்ளே என்ன வாசிப்பு நேசிப்பு இருக்குன்றதான். நான் மித்த மேடையில் பேசும்போது நான் பாட்டு பேசிடுவேன், அது எனக்கான மேடையாக இருக்கும். இங்கே ரொம்ப அறிவார்ந்த கல்வியாளர் இருக்கிறனால ரொம்ப கவனமாக பேசணும். அந்த பேச்சு எப்படி இருக்கணும்னா அது வாயிலிருந்து வரக்கூடாது. வாயை பயன்படுத்துவான் பேச்சாளன் அல்ல, வார்த்தையை பயன்படுத்துவன் தான் பேச்சாளன். பரவாயில்ல, அந்த 4 பேர் அப்படியே கடைசி வரைக்கும் இருங்க. உங்களை இழந்துட்டேன்னா நான் போச்சு. அதனால் என்ன செலவானாலும் பரவாயில்ல, நீங்கள் அங்கேயே இருங்க. அவங்க கைதட்டாட்டி பரவாயில்ல, தட்டாளி முறைச்சி பார்க்குறான், யார் அவன் சொடக்கு சொடக்குன்னு இங்கேயே தட்டிக்கிட்டு அப்படின்னு சொல்லி எனக்கு இப்படியெல்லாம் வந்து தான் அமையும். பேச்சாளர்கள் அப்படி இருக்கணும். அது பேச்சு வாயிலிருந்து வரக்கூடாது, இதயத்திலிருந்து வரும்படியாக இருக்கணும். அதான் ஐயா அவர்கள் நிறைய சொல்லும்போது சொன்னாங்க. சரி, ஒரு நகைச்சுவையாளருக்கு புத்தகத்தில் என்ன வேலை அப்படின்னு நீங்கள் கேட்டக்கூடாது. மிகப்பெரிய சர்வாதிகாரிகளை எப்படி வந்தாங்க அப்படின்னு, ஹிட்லர் முசோலின்ற மில்லியன் கணக்கான மக்களை கொன்று குவிச்ச எதனால் அப்படின்னா, யாருக்கெல்லாம் சிரிக்கிற உணர்வு இல்லையோ அவை வன்முறையாளாக மாறி விடுவான். அதனால தான் இளைய தலைமுறைக்கெல்லாம் அந்த உணர்வை கொண்டு வரணும். இப்போ சமீப காலத்தில் ஒரு 5 ஆண்டு காலமாக இளைஞர்கிட்ட அதிகமான போதை வஸ்துக்கள் வந்துடுச்சு. ரொம்ப வேறு திசையில் போய்கிட்டு இருக்காங்க. ஆசிரியர்லாம் அவ்வளோ மதிப்பை, எங்கள் ஆசிரியர்லாம் என்னை அடிக்கும்போது அவ்வளவு பெருமைப்பட்டு அப்போ கொஞ்சம் சங்கட்டமாக இருந்தது. ஆனால் அந்த அடி தான் இந்த புத்தக திருவிழாவில் என்னை பேசுகிற அளவுக்கு ஒரு சின்ன குக்கிராமத்தில் படித்து என்னை கொண்டு வந்தது. எப்போ வாத்தியார் பெரம்பை கீழே வச்சாரோ அன்னைக்கு போலீஸ் எல்லாம் பெரம்பு எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு இன்றைக்கி இளைஞர்களுக்கு. அதுக்காக சொல்கிறேன். அதனால் இந்த அறிவு சார்ந்த கூட்டம் நான் கூட பார்த்தேன், எப்படி அது இன்றைக்கி ஒர்க்கிங் டேவாக இருக்கே, வருவாங்களா என்னன்னு பார்த்தேன். ஆனால் திரளான மக்கள் நின்று கொண்டே ரசிப்பது தான் இந்த ஊரினுடைய இன்னும் உச்சக்கட்டம். நம்ம என்ன பேசுகிற போகிறோம், அது ஒரு இளைஞன் பேசி என்ன பேசுகிறோம்னு கூட இல்லாமல் நின்று கொண்டு ரசிப்பது ரசனையின் உச்சம். அப்படி ரசிக்கணும். மார்ட்டின் லூதர் கிங் சொல்கிறார், அவர்கிட்ட கேட்டாங்க மிகச்சிறந்த ஆயுதம்னா நீங்கள் எதை சொல்வீங்க அப்படின்னு. அவர் சொன்னார், புத்தகத்திலிருந்து துப்பாக்கியிலிருந்து வெளிப்படும் தோட்டாவினுடைய வீரியத்தை விட கம்பீரத்தை விட புத்தகத்திலிருந்து வெளிவரும் வார்த்தைக்கு கம்பீரம் அதிகம், வீரியம் அதிகம் சொல்லி மார்ட்டின் லூதர் கிங் சொல்கிறார். பரவாயில்ல, ஒரு மனுஷன் தேடி பிடிச்சி ஒரு தகவலை கொண்டு வந்து சொன்னான். ஒரு அம்மா கைதட்ட வந்துட்டு, மார்ட்டினு லூதருக்குங்கா, உனக்கெல்லாம் இந்த வேலை எதுக்கு, நீ குருவி சோக்கு சொல்லிட்டு குந்தனாப்பில் போப்பா அப்படி. அவங்க என்னை ஆச்சரியமாக பார்க்குறாங்க, இவன் என்ன இது இப்படிலாம். பார்த்தீங்களா, மகாத்மா காந்திகிட்ட சொன்னாங்க, உங்களுக்கு 1 கோடி ரூபா கிடைச்சா என்ன செய்வீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு அவர் சொன்னது, அழகான ஒரு நூலகம் அமைப்பேன்னு தான் சொன்னார். பார்த்தீங்களா, அதே மகாத்மா காந்தியோட இன்னொரு விஷயம் சொன்னார், எனக்கு மட்டும் நகைச்சுவை உணர்வு இல்லை என்றால் நான் எப்போதே இறந்து போயிருப்பேன். பார்த்தீங்களா, இன்றைக்கி வேணும் சார், சிரிப்பு உங்கள் வாயடியில் இருந்தால் சிரமம் உங்கள் காலடிக்கு போயிடும். பரவாயில்ல, 2 பேர் இறக்கப்பட்டு தட்டுறாங்க. இவன் தட்டாட்டி வஞ்சிக்கிட்டே இருப்பான்டி, சும்மா தட்டி விடு பாவம், என்ன செய்ய, இவ்வளோ தூரம் வந்துட்டேன் நம்ம ஊரை நம்பி. இப்படி இறக்கப்பட்டு கை தட்டி வாங்கிட்டு போகிறவனு நான் தான். நான் பேசாத மேடை கிடையாது, ஒரே ஒரு மேடை தான், தூக்கு மேடையில் தான் பேசலை. அதுக்கு அங்கே போய் பேச முடியுமா? சொல்கிறேன். அதுக்காக இதுதான் சார் வேணும், இதுதான் வேணும். நான் இன்றைக்கி வந்து ஒரு 1300 எபிசோடு வரைக்கும் பேசியிருக்கேன். ரசத்தப்பேர் நிகழ்ச்சியெலாம் 200 வாரம் தொடர்ச்சியாக பேச. அப்போல்லாம் இந்த மாதிரி எனக்கு சோசியல் மீடியா கிடையாது, ஒரு ரெஃபர் பண்ணுறேன் புத்தகத்தில் தான். அதற்கு காரணம் அந்த வாசிப்பு இருந்ததுனால தான் இன்றைக்கி அதே இடத்துக்கு ஒரு சிறப்பு வந்து நீங்கள் அழைச்சிருக்கீங்கன்னா அதுதான். இப்போ இந்த 17 வருஷத்தில் 103 நாடுகள் போயிருக்கேன், தமிழ் சங்கத்தில் எல்லா நாடுகளையும் போய் பேசியிருக்கேன். அதுக்கு காரணமும் இந்த வாசிப்பு தான். வாசிப்பு என்ன செய்யும், நான் ஒரு குக்கிராமம், இந்த தம்பி செந்தில் இருக்கார் தெரியும், நாங்கள் 2 பேரும் ஒரே ஸ்கூலில் படித்தது. குக்கிராமம், அந்த ஊரில் மின்சார வசதி போக்குவரத்து வசதியே இல்லாத கிராமம். அதுக்கு தான் ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்கட்டும், மாணவருக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கட்டும்னு தான் இந்த மேடைக்கு அழைச்சிருக்காங்க. அதனால் மாணவர்கள்லாம் பார்க்குறவங்களுக்கு நம்ம கிராம பகுதியிலேருந்து போய் ஜெயிக்க முடியுமா அப்படின்றவங்களுக்குலாம் இதுவே ஒரு பெரிய உதாரணம் தான். நிறையா வாசிப்பில் நகைச்சுவை பார்த்து தான் சிரிக்க முடியல. இப்போல்லாம் கைக்கூ கவிதை ஜப்பானிய மொழியில் வந்தது.
நம்ம ஊரில் அதுக்கு முன்னாடியே கைக்கூக்கு எழுதினதான் நம்முடைய திருவள்ளுவர் அவர்கள். எவ்வளோ பிரமாதமாக 7 அடியில் ஒரு ஆள்லாம் சொன்னார், என் சம்சாரமும் திருவள்ளுவர் ஒன்று இல்லையா. ஒரு 7 அடியில் ஒரு விஷயத்தை புரிய வச்சார். இப்போ ஒரே அடியில் என்னை புரிய வச்சாலே சப்புன்னு 7 கைக்கூ கவிதை சார், அழகா. அதுக்கு எனக்கு வள்ளுவர் குரல் ரொம்ப பிடிச்சது. இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தார். ஏன் அந்த கைதிட்டார்னா, அவர் அந்த திருக்குறள் எழுதி 3 மார்க் வாங்கியிருக்கார். இப்போ எல்லாருமே என்னாச்சுன்னா, குரலை மனப்பாடம் பண்ணுறது மார்க்குக்காத்தான ஒழிய, எல்லாரும் பசங்கள் நம்ம என்ன செய்கிறோம்னா, மதிப்பெண் மாணவர்களை மதிப்பெண் மிக்கவர்களாக நீங்கள் ஆக்கிற விட பிறர் மதிக்கும்படியாக ஆக்குறதும் ஒரு வகையான சிறப்பு தான். அதையும் நம்ம பார்க்கணும். எத்தனை பேர் படிச்சுட்டாங்க? இதே கர்மவீரர் அவர்கள் படிக்காதவர் தான், ஆனால் எத்தனை பேர் படிக்க வச்சார்ப்பார். அது மாதிரி நிறையா விஷயங்கள் கைக்கூ கவிதையில் கூட ரசிக்கலாம் சார். ஒரு பானை சோற்றுக்கு, கைக்கூவில் பாருங்கள், ஒரு பானை சோற்றுக்கு பல பானைகள் செய்கிறான் குயவன். இருட்டில் இருவர் செய்த சிற்பம் குழந்தை. கவிதை இதெல்லாம் ஏதோ ஒரு ஆதிவாசி மொழியில் பேசுகிற மாதிரி நீங்கள் ஃபீல் ஆகிட்டு உட்காந்துருக்கீங்க. நான் கைக்கூ கவிதைன்னா அவ்வளோதான் இருக்கும். ஒரு ஆள் கைதட்ட முடிஞ்ச பின்னாடி கைதட்டுவோம் அப்படின்னு முடிஞ்சிருச்சு கவிதையே. அவர் இன்னும் இருக்கும் போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கார். நான் எப்படி விளக்கம் கொடுத்து என்ன செய்ய முடியும்? புத்தகம் நல்ல புத்தகம் அப்படின்றாங்க. புத்தகம் என்றாலே நல்லதான். அதில் என்ன நல்ல புத்தகம்? நல்லதாக எழுதப்படுகிறது, கெட்டதாக எழுதப்படுகிற வழியாக புத்தகம் கெட்டது. அதான் சொல்கிறாரு, ஒரு நல்ல புத்தகம் 100 சிறைச்சாலையை மூடுகிறது அப்படின்னு. இன்றைக்கி அந்த மாதிரி படிக்கிற விஷயம் மாறிடுச்சுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. அதாவது கடலைப்பருப்பு வாங்கும்போது கூட கடலை கொறித்து விட்டு அதில் இருக்க பேப்பரை எழுத்த கொறிப்பு வந்தால் எதிர்காலத்தில் சிறந்த சாதனையாளராக வர்றாங்க. இப்படி தான் இருக்கணும் சார். அதாவது ஒரு மேடைக்கு போனால் மீண்டும் மீண்டும் பேசணும் தூண்டுற அளவுக்கு சிறப்பான பார்வையாளர்கள், நல்ல வாசிப்பாளர்கள், அறிவார்ந்த சபையில் மட்டும்தான் நம்மளால் நீட்டிக்க முடியும். சில இடத்துல பேசும்போது குறுக்கு கேள்வி வெட்டிகிட்டே இருப்பாங்க. நான் போன மேடைகள்லேயே ரொம்ப ஆச்சரியமானது, நம்முடைய மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு அன்பு வரவேற்பையும் ஒரு பாராட்டையும் தெரிவிப்போம். ஏன்னா இந்த மாதிரி அறிவு சார்ந்த நிகழ்வுகள்லாம் நடத்துவதற்கு ஒரு முன்னெடுத்திருக்கக்கூடிய ஆட்சியர் மிகுந்த நன்றிகள். சிரிக்கும்போது கள்ளங்கோடமில்லாத விஷயம் சொல்கிறேன் பார்த்தீங்களா. ஒரு முன்னாடிலாம் சொல்லுவோம், கோயில் இல்லா ஊரில் குடியிருக்கக்கூடாது. அது ஒரு வாசகம் நல்லதான். இப்போ என்ன செய்யணும்? பள்ளிக்கூடம் இல்லாத ஊரில் குடியிருக்கக்கூடாது. முன்னாலாம் வீடு கட்டும்போது சார், பெட்ரூம் இல்லாமல் வீடு கட்ட மாட்டாங்க, கிச்சன் இல்லாமல் வீடு கட்ட மாட்டாங்க. இப்போல்லாம் என்ன ஆயிடுச்சு தெரியுமா? ஹோம் தேட்டர் இல்லாமல் வீடு கட்டுறதில்ல. இது இல்லை சார் வீடு. இனிமேல் தயவுசெய்து வீடு கட்டும்போது ஒரு சிறியதாக ஒரு நூலகம் ஒன்றோடு நீங்கள் வீடு கட்டுங்கள். அது மாதிரி அழகான விஷயம் இருக்கிறார்.